உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மை லார்ட், இந்த லெட்டர்ஸை பத்தி ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் ராதாக்கு பெயில் கிராண்ட் பண்ணணும். மை லார்ட், என்னோட கிளையண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல முழுசா கோஆபரேட் பண்ணுவாங்க. I object this, my lord. Your Honor, ராதா ஒரு கொடூரமான கிரிமினல். ராதாவை இந்த மாதிரி வெளியில விடுறது எல்லாருக்குமே டேஞ்சரஸ், யுவர் ஆனர். தேவிகா மேடம், உங்களுக்கு நிச்சயமா பையன் தான் பிறப்பான். என்ன? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா உங்களுக்கும் ராதா ஒரு கிரிமினல்னு ஷோரா தெரிஞ்சிருக்குல்ல. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதினது துளசி தான் இன்னும் இங்க ப்ரூவ் ஆகவே இல்லையே. ஃபைன் ஃபைன், அப்ப நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ராதா ஒரு கிரிமினல் தான். இந்த உலகத்துல எந்த அம்மா இப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வீட்டுல தங்க அனுமதி கொடுப்பாங்க? இதுல இருந்தே உங்களுக்கு உங்க ஃபேமிலில எவ்வளவு அக்கறை நல்லா தெரியுதே. நாள் முழுக்க ஆபீஸ் ஆபீஸ்னு படத்துக்கு பின்னாடியே ஓடி இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க எப்படிப்பட்ட அம்மான்னு. மோகனையாவ அவங்க சுமக்கல பெக்கல, ஆனா தாம் பெத்த பசங்களை விட அவர் மேல பாசம் அதிகமா வச்சாங்க. மோகனையாவோட சந்தோஷத்துக்காக தாமினி அக்காவுக்கு கொடுத்த சத்தியத்தை உடைச்சு துளசி அக்காவுக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தன்னோட 3 குழந்தைங்களையும் தனியாவே பாத்துக்கிட்டாங்க. வீடு ஆபீஸ் எல்லாத்தையும் தனியாவே சமாளிச்சவங்க அவங்க. போது நிறுத்துறாதா. எனக்காக நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு என்ன பேசணும்னு தெரியும். இங்க பாருங்க மேடம், எனக்கு ராதா சின்ன வயசுல இருந்தே மோகனை காதலிச்சிட்டு இருக்காங்கிற விஷயம் அப்ப தெரியாது. யுவர் ஆனர், இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. எப்படி? ராதாவே தான் வாயால சொன்னா. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு மோகன் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு. நான் உங்களுக்கு முதல் தடவை தயிர் சக்கரை இப்படிதான் கொடுத்தேன். எப்படி? நீங்க கோர்ட்டு போனீங்களே. அது சரி. அப்பல இருந்தே உன்னோட பார்வை என் மேல இருக்கா? உங்க மேல என்னோட பார்வை சின்ன வயசுல இருந்தே இருக்கு மோனையா. ஆனா மோகன். Thank you, Mrs. Kadambari. That's all for you. And your honor, அடுத்ததா மிஸ்ஸஸ் கீர்த்தியை விட்னஸ் பாக்ஸுக்கு கூப்பிடுறேன். மிஸ்ஸஸ் கீர்த்தி துளசியை ராதா தான் கொண்டிருப்பான்னு தோணுதா? இல்ல, ராதா எப்பவும் யாரையும் காயப்படுத்த மாட்டான். அப்புறம் துளசி என்னை கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
ராதா மோகனனாக்கு சம்பந்தப்பட்ட யாருக்கும் எப்பவும் எந்தவித காயத்தையும் ஏற்படுத்த மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறாவ. இந்த ராதா மோகனையாவ மனசார காதலிக்கிற. எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லாம எப்படி மோகனோட பேரை ராதா தன்னோட கையில மோகனோட பேரை மெஹந்தில எழுத முடியும்? நீ கட்டிக்க போறவனுடைய பேரு மோகன் தானே? பதில் சொல்லுங்க, எழுதிருந்தாங்களா இல்லையா? அதுவா காதம்பரியம்மா, போன வருஷம் எங்க அக்கா மெகந்தி போட வந்தாங்கல்ல, ராதா உள்ளங்கையில தவறுதலா மோகன் பேரை எழுதிட்டாங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு போய் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எப்போ உண்மையை பேசணும் தானே நீ கத்து கொடுத்திருக்க. ஆமா, எழுதி இருந்தா. பாயிண்ட் டு பி நோட்டட். அப்போ இன்னொரு உண்மையை சொல்லுங்க, முந்தானையால முகத்தை மூடிக்கிட்டு யாருக்குமே தெரியாம மோகனை கல்யாணம் பண்ணிக்க போனாங்களா? அவங்க இப்படி செய்யும் போது நீங்களும் துணையா இருந்திருக்கீங்கல்ல? மோகனா, நீங்க எதுக்காக இவ்ளோ தூரமா இருக்கீங்க? பக்கத்துல வாங்க. கப்பல்ஸ் மாதிரி இருக்கணும்ல. ஆமா, நான் ராதாக்கு துணையா தான் இருந்தேன். மோகனனாக்கு தாமினி சரிப்பட்டு வராது, ராதா தான் சரியா இருப்பான்னு தோணுச்சு. எனக்கு அதுக்கப்புறமா தான் தப்பு பண்றான்னு தோணுச்சு. அப்பவே அவளுக்கு துணையா இருக்கிறத விட்டுட்டேன். மறுபடியும் எதுக்காக அவங்களுக்கு நீங்க துணையா இருந்தீங்க? ஆமா, அவ கேட்டீங்களா? இப்படிப்பட்ட குணம் இருக்க ராதா கிராமத்துல வளர்ந்தவ, சிட்டில படிச்சு வளர்ந்த கீர்த்திய எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கான்னு பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த கீர்த்திய அவ குடும்பத்துக்கு எதிராவே யூஸ் பண்ணிருக்கா. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், இந்த ராதா மொத்த குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிருக்கா. அவங்க விருப்பத்துக்கு மாறா மோகனை கல்யாணம் பண்ணிருக்கா. பிளான் பண்ணி வீட்ல தங்க ஆரம்பிச்சா, மோகனை தன்னோட வலையில விழ வச்சா, எல்லாரோட உணர்வுகளோடய விளையாடி இருக்கா. எவ்வளவு சாமர்த்தியம் பாத்தீங்களா? குஷியை ஏமாத்தி நல்லா பழகிட்டு அம்மா வேஷம் போட்டிருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.